ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் சென்ற 10 மாத காலமும் ஆண்டவராகிய தேவன் கண்மணியைப் போல நம் ஒவ்வொருவரையும் தூக்கி சுமந்து பாதுகாத்து வந்து இந்த 11வது மாதத்திலே பிரவேசிக்க ஆண்டவராகிய தேவன் இரக்கமான வல்லமைகளை தந்திருக்கிறார். கர்த்தருக்கே சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் சதா சர்வ காலங்களிலும் உருவாக்கப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன நன்மையான காரியங்களை தரப்போகின்றார். இனி ஒரே ஒரு மாதம் தான் எஞ்சின மாதம் உண்டு. இனி ஒரு புதிய வருஷத்தின் ஊடாக நாம் கடந்து போகின்றோம். ஆகவே இந்த மாதத்திற்கு ஆண்டவராகிய தேவன் என்ன வார்த்தையான காரியங்களை தரப்போகிறார் என்பதை அறியக்கூடிய ஆவலோடு கூட நாம் காத்திருக்கிறது உண்டு. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 23:18 என்ன சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவராகிய தேவனை நம்பி நீங்களும் நானும் பல காரியங்களில் நாம் கடந்து வந்தது உண்டு. எத்தனையோ உலக வழிபாடுகளை தாண்டி கர்த்தராகிய தேவன் ஒருவர் நமக்கு போதும் என்கின்ற அனாதியான நம்பிக்கையோடு கூட கர்த்தரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே விடாமல் பின்பற்றி கொண்டு வர துவங்க ஆரம்பித்திருக்கின்றோம். ஆரம்ப நாட்கள் தொட்டு இத்தனை காலங்கள் வரைக்கும் நாம் நம்பின நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எந்த விஷயத்திலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை கைவிட்டாரா என்று பாருங்கள். அவர் சொல்லுகின்றார், நீ நம்பின உன்னுடைய நம்பிக்கை வீணாக்கப்பட்டு போகிறது இல்லை. நீ எதை நம்பி என்னுடைய பரிசுத்தமுள்ள பாதத்தை பின்பற்றி கடந்து வர துவங்கினாயோ அந்த நம்பிக்கைக்குரிய காரியங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமீன் என்றும் நிறைவாக்கப்படுகிறதை பிரத்யேகமாய் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பார்க்க போகின்றாய். இந்த நவம்பர் மாதத்திலே தேவன் நமக்கு பேசக்கூடிய நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, நாம் நம்பின ஒவ்வொரு காரியங்களும் சில வேளைகளில் நம்முடைய வியாதிகளிலே கர்த்தராகிய தேவனை நாம் நம்பி கடந்து வந்திருக்கலாம். சில வேளைகளிலே நம்முடைய கடன் பிரச்சனைகளிலே தேவன் இந்த பிரச்சனைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் தீர்க்க மாட்டாரா என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் கடந்து வர துவங்க ஆரம்பித்திருக்கலாம். எந்த நம்பிக்கையோடு கூட கர்த்தராகிய தேவனை பின்பற்ற நீங்கள் முழு மனதாக கடந்து வந்தீர்களோ அந்த நம்பிக்கையை வீணாக்காத கர்த்தர் இந்த மாதத்தில் அவைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி தருகிறதை பிரத்யேகமாய் உங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்து பார்க்க போகிறீர்கள். கர்த்தராகிய தேவனை நம்பின ராஜாவாகிய எசேக்கியாவினுடைய வாழ்க்கை, தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான நிலைகளும் அற்றுப்போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்த பொழுது கர்த்தராகிய தேவன் பேரில் அதீதமான நம்பிக்கை கொண்ட ராஜாவாகிய எசேக்கியா வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே, கர்த்தர் பேரிலே வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? கர்த்தராகிய தேவன் மேல் நம்பிக்கை கொண்ட எசேக்கியா ராஜா, அந்த ராஜாவுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் அவனைப் போல கர்த்தராகிய தேவன் பேரில் பற்றுதல் வைக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை. வேதமே அப்படி அவனை பாராட்டக்கூடிய நிலைகளிலே காணப்பட்ட ராஜாவாகிய எசேக்கியா ஒரு முறை மகா பெரிய பிரச்சனைக்குரிய காரியம், அந்த தேசத்தை கையகப்படுத்தும்படியாக பக்கத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய அசீரிய சேனைகள், அசீரிய படைகள் மெய்யாகவே படையெடுத்து வந்து இந்த ராஜாவாகிய எசேக்கியாவினுடைய ராஜ்யபாரங்கள் யாவற்றையும் தன்வசமாக்க வேண்டும் என்கின்ற மைய கருத்துக்களோடு கூட அவர்களுக்கு விரோதமாய் கடந்து வரக்கூடிய சூழ்நிலை. அந்த நாட்களிலே கர்த்தராகிய தேவனை நோக்கி ராஜாவாகிய எசேக்கியா கதற துவங்குகின்றான். அசீரிய படைகளிலே காணப்படக்கூடிய ரப்சாக்கே என்கின்ற ஒரு மனிதன் இந்த ராஜாவுக்கு முன்பதாக, அவனுடைய படை வீரர்களுக்கு முன்பதாக வந்து இந்த ஜனங்களையும் அவர்கள் நம்பின நம்பிக்கைகளையும் மெய்யாகவே பரியாசம் பண்ண துவங்குகிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை வாசிக்க கேளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 19 முதல் 25 வரை வாசிக்க கேளுங்கள். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 19 முதல் 25 வரை வாசிக்க கேளுங்கள். ரப்சாக்கே அவர்களை நோக்கி அசீரியா ராஜாவாகிய
கர்த்தராகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால் நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ நம்பி இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே அது வாய்ப்பேச்சே அன்றி வேறல்ல. அது வாய்ப்பேச்சே அன்றி வேறு ஒன்றுமில்லை. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? யார் மேல் நீ நம்பிக்கை கொண்டிருக்கிறாய்? இதோ நெறிந்த நாணல் கோலை போல காணப்படக்கூடிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அந்த எகிப்தை நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய். அதின் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு அது அவனுடைய உள்ளங்கையிலே பட்டு உருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் தன்னை நம்பக்கூடிய யாவருக்கும் இப்படியே இருப்பான். நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்களாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் எருசலேமிலே இருக்கக்கூடிய இந்த பலிபீடங்களின் முன் பணியுங்கள் என்றானே. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன். 2000 எப்படி பேசுறாரு பாருங்க. 2000 குதிரைகளை கொடுப்பேன். நீ அவைகளின் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவன் முன்னே சபதம் போடு. எப்படி பேசுறாரு பாருங்க. அவனுடைய மனதை உடைய பண்ணக்கூடிய அளவிற்கு 2000 குதிரை நான் கொடுக்கிறேன். ஏறக்கூடிய ஜனங்களை நீ அழைத்துக் கொண்டு வருகிறது உண்டானால் நீ என்னுடைய ராஜாவாகிய அசீரியா ராஜாவுக்கு முன்பதாக நீ நின்று சபதம் கூறு. எப்படி பேச ஆரம்பிக்கின்றார்? ஆண்டவராகிய தேவனை நம்பின எசேக்கியா இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் மனமடிந்து போனான். கண்ணீர் சிந்த ஆரம்பித்தார். அவன் பேசின ஒவ்வொரு மனதை உடைய பண்ணக்கூடிய வார்த்தைகளின் நிமித்தமாக கர்த்தராகிய தேவனை நோக்கி ராஜாவாகிய எசேக்கியா புலம்பி அழ ஆரம்பித்தான். நான் மனிதர்களை அல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற உம்மை நான் நம்பி இருக்கிறேன். இந்த விருத்தசேதனம் இல்லாத தேவனை அறியாதிருக்கக்கூடிய ரப்சாக்கே அநேகம் விதமான ஜனங்களுக்கு முன்பதாய் என் ராஜ்ய புத்திரர்களுக்கு முன்பதாக என்னுடைய ராஜ்யத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு முன்பதாக என்னை கேவலப்படுத்தக்கூடிய வார்த்தையை பேசுகிறான். 2000 குதிரை வீரர்களை நீ சம்பாதிக்க கூடுமாக இருக்கிறது உண்டானால் என் ராஜாவாகிய அசீரியா ராஜாவுக்கு முன்பதாக நீ சபதமிடு. எப்படியெல்லாம் முழக்கமாய் பேசுகிறான் ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி முறையிட துவங்கினார். நம்பின கர்த்தராகிய தேவன் அவனை மெய்யாகவே காப்பாற்றினாரா என்று பாருங்கள். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்கிறது? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 34, 35 இந்த வார்த்தையை சொல்கிறது. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 34, 35 வாசிக்க கேளுங்கள். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை உங்களுக்கு நான் ஆதரவாய் இருப்பேன் என்றார். கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதனானவர் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேர் அவன் முதல்ல சவால் விட்டான். 2000 பேரை சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டான். ஆனால் அன்று இரவு ஆண்டவராகிய தேவன் தூதனை அனுப்பி 1,85,000 போர் வீரர்களை சங்கரித்து போட்டார். அதிகாலமே எழுந்திருக்கும் போது அவர்கள் எழுந்து பார்க்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அடுத்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். எப்படி சபதம் கூறும்படிக்காய் வந்தான், பரியாசம் பண்ணும்படிக்காய் வந்தான். தன்னுடைய பணியாளாய் காணப்படக்கூடிய ரப்சாக்கே என்கின்ற அந்த மனிதனை அழைப்பித்து இந்த ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாய் பேசக்கூடிய வார்த்தைகளை பேசி மனமடி உண்டாக்கக்கூடிய காரியங்களை உருவாக்கும்படி நீ பேசு.
அந்த அதிகாரங்கள் யாவற்றையும் கொடுத்த பிறகு கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? தன்னுடைய நாட்டிற்கு அவர் செத்த முகமாய் திரும்பி போக துவங்கினார். எல்லா படை வீரர்களை 2000 குதிரை வீரர்களை சம்பாதிக்க முடியும் என்றால் நீ என்னுடைய ஆண்டவனுக்கு முன்பதாய் சபதம் போடு. இந்த வார்த்தைகளை கர்த்தராகிய தேவன் கேட்ட மாத்திரத்திலே என்னை நம்பின எசேக்கியாவை நான் ரட்சியாதிருக்கிறது எப்படி? 2000 குதிரை வீரரை பற்றி அவன் பேசினானே, 185,000 வீரர்களை ஒரே இரவில் என் தூதனை அனுப்பி நான் சங்கரிக்கப் போகின்றேன். உனக்கு விரோதமாய் யார் பேசுகிறார்கள்? உனக்கு விரோதமாய் யார் நிற்கிறார்கள்? உனக்கு விரோதமாய் யார் எழும்ப ஆரம்பிக்கிறாங்க? உன்னை யார் யாரெல்லாம் பரியாசம் பண்ண துவங்குகிறார்களோ, இந்த நவம்பர் மாதத்திலே கர்த்தர் சொல்லுகின்றார், நீ நம்பி இருக்கக்கூடிய நம்பிக்கை உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை விட்டு வீணாக்கப்பட்டு போகிறது இல்லை. எதை நீ நம்பி கர்த்தராகிய தேவனை பின்பற்றி வந்தாய், உன் வாழ்க்கையிலே எது உன்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று உன் ஆண்டவராகிய தேவனை பின்னோக்கி மெய்யாகவே நீ கடந்து வரக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தாய். உன் தேவன் சொல்லுகின்றார், நீ நம்பின நம்பிக்கையின் படியே உன் வாழ்க்கையின் எல்லைகளை ரட்சிக்க நான் போதுமான ஒரு தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நம்முடைய தேவனுடைய பரிசுத்தம் உள்ள கிருபையினுடைய வார்த்தைகள் எதை நமக்கு சொல்கிறது பாருங்கள். நம்பின நமக்கு என்னென்ன விதமான நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார் என்று பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 22:4 வாசிக்க கேளுங்கள். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், உம்மிடத்திலே அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், நீர் விடுதலையாக்கினீர். அநேகம் நெருக்கங்கள், அநேகம் கஷ்டங்கள், அநேகம் வருத்தங்கள் சூழக்கூடிய இந்த காலங்களிலே எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள். நம்பின அவர்களை நீர் எல்லா விஷயத்திலும் நின்று விடுதலையாக்கி ரட்சித்தேன். நீ கர்த்தராகிய தேவனை நம்பிக்கையோடு கூட பின்பற்றுகிறது உண்டானால் இத்தனை வருஷ காலம் ஆண்டவரே, எத்தனை பாடு, எத்தனை வேதனை, எத்தனை உபத்திரவம், எத்தனை சஞ்சலங்கள், எத்தனை மனபாரங்கள், இவைகளின் நடுவிலே ஆண்டவராகிய உம்மை நான் விடாமல் பின்பற்றி கொண்டு உத்தம மனதோடு கூட பின்பற்றி வந்தேனே, என் வாழ்க்கையில என்ன நன்மையான காரியங்களை தரப்போகின்றேன். இந்த 11வது மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய நவம்பர் மாதத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், நீ நம்பின உன்னுடைய ஒவ்வொரு நம்பிக்கைகளையும் ஆண்டவராகிய தேவன் அங்கீகரித்து உன்னை விடுவிக்கும் தேவனாய் கடந்து வரப்போகிறேன் என்று சொல்லுகின்றார். 1875வது வருஷத்திலே சாங்கி என்கின்ற மனிதனும் மூடி என்கின்ற மனிதனும் ஊழியத்திலே பிரபலமாய் மெய்யாகவே கடந்து போகக்கூடிய ஒரு காலம். ஒரு நாளில் ஊழியம் முடிச்சுட்டு கப்பலில் அவங்க பிரயாணப்பட்டு கடந்து வர்றாங்க. கடந்து வரக்கூடிய நேரத்தில் அந்த மூடி என்கின்ற மனிதன் உள்ளே உட்கார்ந்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்றார். இந்த சாங்கி என்கின்ற மனிதர் நல்ல பாடல்களை பாடக்கூடிய திறமை வாய்ந்தவர். அவர் இந்த பாய்மர கப்பல்களின் மேலே நின்று கொண்டு சமுத்திரத்தை பார்த்து கொண்டு ஒரு பழைய ஒரு பாடலை, ஆண்டவரை போற்றக்கூடிய துதிக்கக்கூடிய ஒரு பாடலை பாடிக்கொண்டே வர ஆரம்பித்தார். திடீரென்று சொல்லி ஒரு முரட்டுத்தனமான ஒரு மனிதன் ஒருவன் சாங்கியினுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடியவன் மெய்மறந்து போய் சாங்கிக்கு பக்கத்தில் போய் நின்று கொள்ள ஆரம்பித்தான். இந்த சாங்கி யாரையுமே பார்க்கல. அவர் தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம் பாட்டு பாடி முடிச்சுட்டு கண்களை திறந்து பார்த்த பொழுது ஒரு பெரிய ஒரு முரட்டுத்தனமான மனிதன் ஒருவன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறது இவருடைய கண்கள் பார்த்தது. சாங்கியினுடைய தோளை அந்த முரட்டு மனிதன் தட்டினான். என்னை உங்களுக்கு நினைவு இருக்கிறதா என்று சொல்லி கேட்டான். இல்லையா, நான் உங்களை பார்த்ததே எனக்கு தெரியலையே. அந்த மனிதன் அவரை பார்த்து கேட்டா, 1868வது வருஷம் இராணுவத்தில் நீங்கள் பணியாற்றினது உண்டா அப்படின்னு கேட்டான். ஆமாம், அதாவது நம்முடைய நாட்டினுடைய வழக்கத்தின்படியே இராணுவத்தில், அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மக்கள் யாவரும் பணியாற்ற வேண்டியது வழக்கம். நானும் 1868வது வருஷம் நான் இராணுவத்திலே பணியாற்றினேன். நீங்கள் பணியாற்றக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் எதிரி படையிலே காணப்படக்கூடியவனாக இருந்தவன் நான். ஒரு நாள் இரவு நேரம் எல்லா விதமான காரியங்களும் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கானக பகுதியில் உங்களுக்கு பக்கத்திலே நான் என்னுடைய பதுங்கு குழிகளை அமைத்து எதிரிகளாய் காணப்படக்கூடிய உங்களை சுட்டு வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு கூட நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் எதையும் கவனியாமல் இப்போ நீங்கள் பாட்டு பாடுனீங்க பாருங்கள். இதே பாடலை நீங்கள் அந்த இரவு நேரத்திலே பாட ஆரம்பிச்சிங்க. அந்த வானத்திலே பார்க்கக்கூடிய அந்த நிலாவை கண்டு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரித்து பாட ஆரம்பிச்சிங்க. இந்த பாடல் என்னுடைய சிறு வயதில் என்னுடைய தாயாரால் பாடப்படக்கூடிய ஒரு பாடல். இந்த பாட்டை கேட்ட மாத்திரத்தில் என்னுடைய மனமெல்லாம் உருகி போயிற்று. உம்மை சுட வேண்டும் என்று சொல்லி
நினைவோடு கூட வந்திருக்கக்கூடிய என்னுடைய நினைவுகள் எல்லாம் தப்பி போய்விட்டது. என்னுடைய கன்னை பக்கத்தில் வச்சுட்டேன். வைத்துக்கொண்டு அந்த பாடலை நான் மெய்யாகவே கேட்டுக்கொண்டே இருந்துவிட்டு சுட வேண்டும் என்கிற சுபாவத்தை மறந்து உங்களை நான் அப்படி விட்டுட்டு போயிட்டேன். அன்றைக்கு மட்டும் இந்த பாடலினுடைய வரிகள் மெய்யாகவே என்னுடைய செவிகளுக்குள் வராது இருந்திருக்கிறது உண்டானால் நிச்சயமாய் அந்த ராத்திரி என்னுடைய அந்த துப்பாக்கிக்கு நீங்கள் இரையாக்கப்பட்டிருப்பீர்கள் என்கிற வார்த்தையை பற்றி பேசினார். விடுவிக்கும் தேவன், பக்கத்திலே சத்துருனுடைய தானியங்கள் பக்கத்திலே வரக்கூடிய நேரத்திலே கூட உன்னையும் என்னையும் காப்பாற்றும் நல்ல தேவன் இந்த நவம்பர் மாதத்திலே நம்மை பார்த்து சொல்லுகின்றார். எதை கண்டு நீ பயம் கொள்ள ஆரம்பிக்கின்றாய்? எது உன்னுடைய மனதிலே வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்களாய் விளங்க ஆரம்பிக்கிறது? எதை குறித்து நீ உன்னுடைய மனதிலே அச்சம் கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறாய்? நாளை தினம் கடன்காரன் வந்து விடுவான், நாளை தினம் இந்த ஒரு காரியத்தை நான் செய்து முடிக்க வேண்டும், இந்த ஃபீஸ் கட்டக்கூடிய நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம், என்னுடைய பொண்ணுக்குரிய காரியம், பொருளுக்குரிய காரியம், ஆஸ்திக்குரிய காரியம், அந்தஸ்துக்குரிய காரியம், வியாதிக்குரிய காரியங்கள், இவைகளை நாளை தினத்தில் நான் எப்படி எதிர்நோக்க போகிறேன்? கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், நீ நம்பி இருக்கக்கூடிய உன்னுடைய நம்பிக்கை வீண் போக்காது இருக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் உன்னை சுமக்கும் தேவனாய், உன்னை காப்பாற்றும் தேவனாய், உன்னை விடுவிக்கும் தேவனாய் இந்த நவம்பர் மாதத்தின் எல்லா நாளிலும் கடந்து வருகிறேன் என்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தராகிய தேவன் எப்படி நம்மை காப்பாற்றப் போகிறார், நம்முடைய நம்பிக்கையின்படி எப்படியெல்லாம் நம்மை ஆண்டவராகிய தேவன் காப்பாற்றப் போகிறார் என்று பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 32வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, அநேகம் வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ, கர்த்தரை நம்பி இருக்கக்கூடியவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். உன்னையும் என்னையும் காப்பாற்றக்கூடிய நல்ல தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், என் கிருபையினால் நான் உன்னை சூழ நின்று பாதுகாத்துக் கொள்ளப் போகின்றேன். சூழ நிற்கக்கூடிய அனுபவம் என்றால் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த ஒரு அனுபவம் தான். ஒருவேளை எதிரியினுடைய கையில இருந்து வரக்கூடிய ஆயுதங்கள் உங்களை தாக்கும் முகாந்திரமாய் வர ஆரம்பித்தாலும் உங்களை சூழ்ந்திருக்கும் கர்த்தருடைய அந்த செட்டைகளைத்தான் தாக்குமே தவிர உள்ளே மறைந்திருக்கும் உங்களையும் என்னையும் சாத்தானுடைய அம்புகள் ஒருபோதும் தொட்டு போகிறதே இல்லை. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வசனத்தில் இவ்விதமான வார்த்தை எழுதி வைத்திருக்கின்றார். எருசலேமை பாதுகாக்கக்கூடிய கர்த்தர். ஆண்டவருடைய வேதம் நமக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்கிறது? எருசலேமை மலைகள் சூழ்ந்திருக்குமா போல. எப்படி பாருங்க, எருசலேமை காப்பாற்றும் கர்த்தர் மலைகளை கொண்டு எருசலேமினுடைய எல்லா அலங்கங்களையும் சூழ நின்று காப்பாற்றுகிறதை போல நம்மையும் காப்பாற்றும் கர்த்தர் எல்லா இடங்களிலும் எந்த வழியிலும் சத்துருடைய ஆயுதங்கள் உன்னையும் என்னையும் தொட்டுவிடக் கூடாது என்கின்ற ஒரே மனத்தினுடைய நினைவோடு கூட உன்னையும் என்னையும் சூழ நின்று பாதுகாக்கிறேன் என்கிற வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் நம்மை சூழ மெய்யாகவே காப்பாற்றும்படி கடந்து வருகிறது உண்டானால் எந்த தீமையும் எந்த குறைவும் உன்னையும் என்னையும் ஒருபோதும் தொட்டு போகிறதே இல்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் அந்த ஆயுதங்களின் கூறுகள் ஒரு நாளும் உன்னையும் என்னையும் சந்திக்கிறதே இல்லை. நெப்போலியன் போனபார்ட் என்கின்ற பெரிய ஒரு மனிதனை பற்றி நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். 1799வது வருஷத்தில் உலகத்தையே தன்வசமாய் மாற்ற வேண்டும் என்கிற நிலையோடு கூட கடந்து வரக்கூடிய வெறி கொண்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டவர். இவனுடைய படைகளுக்கு முன்பதாக யாராலும் நிற்க முடியாத அளவிற்காக எல்லா விதமான பெரிய பெரிய நகரங்களும் இவன் வசமாய் ஒப்புக் கொடுக்கப்படக்கூடிய அந்த காலம். ஒரு சின்ன ஒரு கிராமம். இந்த கிராமத்தை சுற்றிலும் இந்த நெப்போலியன் போனபார்ட்டினுடைய படைகள் நின்று கொண்டிருக்கிறதாக கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செவிவழி செய்தியான வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க, நாளை தினம் விடிந்தால் ஈஸ்டர் பண்டிகை, இந்த ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடணும். ஆனால் பக்கத்திலே எதிரி படைகள் நம்முடைய கிராமத்தை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணிக்கு 4 மணிக்கு ஆலயத்தினுடைய அந்த பெல்லை நாம் அடிக்கிறது உண்டானால் நெப்போலியனுடைய படைகள் எல்லாரும் எழும்பி நின்று, இங்கே ஒரு கிராமம் இருக்கிறது போல இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய கிராமத்தை நிர்மூலமாக்கும்படி கடந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆகவே நாம் என்ன செய்ய முடியும் என்கிறதை பற்றி ஒருவரோடு கூட ஒருவர் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆலோசனை பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த உபதேசம் பண்ணக்கூடிய அந்த உபதேசியார் அவர் ஒரு வார்த்தை சொன்னார்.
சொன்னார், எதுக்கும் பயப்பட வேண்டாம். கர்த்தராகிய தேவன் நம்மை பாதுகாக்கும் தேவன். கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை கண்மணியைப் போல காக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேசி இருக்கின்றார். ஆகவே எதை பற்றியும் பயப்பட வேண்டாம். காலை நேரம் 3 மணிக்கு நான் இந்த ஆலயத்தினுடைய பெல்ல நானே ரிங் பண்ண ஆரம்பிக்கிறேன், நானே அடிக்கிறேன். இந்த காரியங்களிலே நின்று கர்த்தராகிய தேவன் நம்மை பாதுகாப்பார். எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. இல்லை வேண்டாங்க, நம்ம மறைவாக நின்று நாம் ஆராதனை பண்ண ஆரம்பிப்போம். இல்லை வேண்டாம். கர்த்தராகிய தேவன் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கும் பொழுது எதற்காக இந்த எதிரிப்படைகளை குறித்து நீங்களும் நானும் அச்சம் கொள்ள வேண்டும்? இந்த உபதேசம் பண்ணக்கூடிய உபதேசியார் அந்த ஒரு காரியத்தில் ரொம்ப திடசித்தம் உள்ளவராய் காணப்பட ஆரம்பிச்சார். அடுத்த நாள் காலை விடிந்தது. காலை 4 மணி ஆனது. 4 மணிக்கு ஈஸ்டர் சர்வீஸ் ஆரம்பிக்க வேண்டும். சரியாக 3:55 இந்த உபதேசியார் நேராக ஆலயத்திற்குள்ளாக கடந்து போனார். பெல் அடிக்கக்கூடிய சத்தம் கேட்கிறது உண்டானால் நெப்போலியனுடைய படைகள் நேராக அந்த கிராமத்தை நோக்கி வந்து இந்த கிராமத்தை அழிச்சு போட்டுருவாங்க. அவருடைய படைகள் ஒரு பெரிய அதாவது அந்த கடற்கரை மணலை போல காணப்படக்கூடிய படைகள். இது ஒரு சின்ன ஒரு கிராமம், அழிக்கப்பட்டு விடுமோ என்று சொல்லக்கூடிய அச்ச உணர்வோடு கூட காணப்படக்கூடிய நேரத்தில் இந்த உபதேசியார் தன்னுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்லை அடிக்க ஆரம்பித்தார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? இந்த பெல்லினுடைய சத்தம் கேட்ட மாத்திரத்தில் நெப்போலியனுடைய படைகள் எல்லாம் எழுந்தது. எங்கோ ஒருவேளை நம்மை நிர்மூலமாக்கும்படியாக, நம்மை அழிக்கும்படியாக, நம்முடைய கிரியைகள் யாவற்றையும் அந்த காரியங்கள் யாவற்றையும் அழித்து ஒழிக்கும்படியாக ஏதோ சில படைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு நமக்கு விரோதமாய் வந்து நம்முடைய படைகளிலே காணப்படக்கூடிய சில பகுதியை தங்கள் வசமாக்கி விட்டார்கள் போயிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பயந்து போட்டபடியே அப்படியே ஒரே ஓட்டமாக ஓடிய போயிட்டாங்க. இந்த விஷயம் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது. ஆராதனையெல்லாம் முடிச்சாங்க. ஆராதனைலாம் முடிச்சுட்டு கர்த்தராகிய தேவன் ஆராதனைக்கு எந்த தடையும் இல்லாமல் நெப்போலியனுடைய படைகளை தடுத்து நிறுத்தி வைத்தார். கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லி அந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கும் போது ஒரு பையன் வேகமாக ஓடி வந்து சொன்னார், நெப்போலியனுடைய படைகளெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போட்டபடி ஓடியே போயிட்டாங்க. நடந்த காரியங்களை விசாரித்து பார்த்த பொழுது இவர்கள் அடித்த அந்த மணியினுடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் ஏதோ சில படைகள் வந்து இவர்கள் படையை தன்வசமாய் மாற்றிவிட்டார்கள் என்று சொல்லி பயந்து ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டாங்க என்கிற ஒரு செய்தி அவர்களுக்கு மெய்யாகவே அறிவிக்கப்பட துவங்கிற்று. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் சத்துருவுக்கு சத்துருவாக, உன்னை விரோதிக்கக்கூடிய மக்களுக்கு விரோதிக்கக்கூடிய ஒரு தேவனாக உன் தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை சூழ நான் பாதுகாக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். எதை குறித்து நீயும் நானும் பயம் கொள்ள வேண்டும்? இந்த நவம்பர் மாதம் ஆண்டவராகிய தேவன் உன்னையும் என்னையும் காப்பாற்றும் தேவனாய், உன்னையும் என்னையும் நடத்தும் தேவனாய், உன்னையும் என்னையும் சூழ நின்று ரட்சிக்கும் தேவனாய் கடந்து வருகிறதை கட்டாயமாய் உங்கள் கண்களிலும் என் கண்களிலும் பார்க்க போகின்றோம். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 125 அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 125:1 வாசிக்க கேளுங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை நம்பக்கூடியவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும், என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்களா? கர்த்தராகிய தேவனை நம்பக்கூடியவனை ஆண்டவராகிய தேவன் அசைவில்லாத பர்வதத்தை போல, எத்தனை காற்று வந்து மோதட்டும், எத்தனை அலைகள் முழக்கமாய் வந்து மோதட்டும், எத்தனை பெரிய சீற்றங்கள் வரட்டும், அந்த மலை இங்கும் அங்கும் அசையாமல் அப்படியே நிலையாய் நிற்கிறதை போல இத்தனை காலங்கள் அந்த சமுத்திரத்தின் ஊடாக சிக்குண்ட சின்ன துரும்பை போல அலைக்கழிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சொல்லுகின்றார், சீயோன் பர்வதத்தை போல நான் அசைவில்லாத ராஜ்யமாய் இந்த மாதத்தில் உன்னை உருவாக்கி தரப் போகின்றேன். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விஷயங்களை குறித்ததான அசைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. எல்லா ஜனங்களுக்கு முன்பதாய் நான் தாழ்த்தப்பட்டு போயிட்டேன். எல்லா மக்களாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ துவங்க ஆரம்பிச்சிட்டேன். என் கையில் காசே இல்லாததுனால எல்லா ஜனங்களையும் நம்பி வாழக்கூடிய ஒரு மனிதனாய் மாற்றப்பட்டு போனேன். என்னை பார்க்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் ஏளனமான கண்களோடு கூட பார்க்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உனக்கும் எனக்கும் சொல்லுகின்றார், அசைவில்லாத சீயோனை போல நானே உன்னை நிலையாய் நிறுத்த போகிறேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி சொல்லுகின்றார். இதை விளக்க ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரர்கள், ஒரு வீட்டில் ஏறக்குறைய 10-12 பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மனுஷன். ஆனால் அவனுடைய அத்தனை விதமான மக்களுக்கும் தேவையான ஆகாரத்தை தருகிறதுக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு காணி நிலம் ஒன்று வைத்திருந்தான். இந்த காணி நிலத்திலே வரக்கூடிய அந்த விளைச்சல்களை வைத்துக்கொண்டு 12 பிள்ளைகளை போஷிக்கவும், அந்த பெற்றோர்களும் தங்களுக்குரிய ஆகாரங்களை அவர்கள் சாப்பிடவும், மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழவும், கர்த்தருக்கு உரிய காணிக்கைகளை தடையில்லாமல் கொடுக்கவும் தக்கதான சூழ்நிலைகளோடு கூட
கூட அவர்கள் சந்தோஷமாய் வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு நிறைய வயல் நிலங்கள் உண்டு, நிறைய ஆஸ்தி உண்டு. என்றாலும் அந்த மாதத்தின் இறுதி வரைக்கும் கூட அவங்களுடைய கையில் காசு வரதே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்க ஆரம்பித்தாங்க. இவன் கையில் சின்ன ஒரு நிலம் தான் வச்சுருக்கா, வேறு எந்த சம்பாத்தியத்துக்குரிய வழி இல்லை. ஆனால் நான் இத்தனை ஏக்கராக்கள் நிலங்களை நான் வைத்திருக்கின்றேன், ஆனால் என்னால் இந்த மாதத்தினுடைய இறுதி வரைக்கும் கூட சந்தோஷமாய் வாழ்க்கை வாழ முடியவில்லையே, இவனுடைய சந்தோஷத்திற்கு என்ன காரணம் என்கிறதை குறித்து அறிய வேண்டும் என்று சொல்லி அவன் வீட்டுக்கு போய் கதவை தட்ட ஆரம்பித்தான். இந்த பணக்காரன் கதவு தட்டினோடனே, ஐயா வாங்கய்யா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது உள்ளே உட்கார்ந்தாரு. 2 பேரும் பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பணக்கார மனிதன் இவரை பார்த்து கேட்டார், நீ ரொம்ப சின்ன வயல் வைத்திருக்கக்கூடிய ஏழையான ஒரு குடியானவர் எனக்கு தெரியும், என்றாலும் கூட சம்பிரமமான வாழ்க்கை உன்னால் எப்படி வாழ முடிகிறது? நான் மாதத்தினுடைய 20 நாள் வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் கழிச்சிருவேன், மீதி 10 நாள் என்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப கடினமான காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலை, எங்கும் அங்கும் கடன்படக்கூடிய ஒரு நிலையோடு கூட காணப்படுகிறேனே, என்ன காரணம் என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த ஏழையாக காணப்படக்கூடிய குடியானவன் இவனை பார்த்து சிரித்து கொண்டே ஒரு வார்த்தையை சொன்னான். நான் வழிபடக்கூடிய என் தேவனாகிய கர்த்தருடைய கையில் ஒரு பெரிய ஒரு மண்வெட்டி வச்சிருக்கிறார், நானும் ஒரு மண்வெட்டி வச்சிருக்கிறேன். நான் அவருக்கு எத்தனை விதமான காரியங்களை நான் வெட்டி வெட்டி போடுகிறேனோ அதற்கு பதிலுக்கு ஆண்டவராகிய தேவனும் தன்னுடைய மண்வெட்டியை கொண்டு என்னுடைய களஞ்சியத்தை நிரப்பும்படிக்காய் வெட்டி போட ஆரம்பிக்கின்றார். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, என்னுடைய மண்வெட்டியை காட்டிலும் அவருடைய மண்வெட்டி பெரியது என்கிறதை பற்றி பேசினார். நான் கொஞ்சம் கொடுத்தா கூட நிறைவான நன்மைகளை கர்த்தராகிய தேவன் திரும்ப தருகிறேன் என்று சொல்கின்றார். அசைவில்லாத ஒரு வாழ்க்கை, யாரையும் நம்பாத இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. உன் தேவனாகிய கர்த்தரை நீ நம்பி வந்தாய், அவர் உன்னையும் என்னையும் கை நெகிழ விடாமல் எந்த காரியத்திற்காக, வசனத்தில் என்ன போட்டுக்க பாருங்க, ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் அப்பத்திற்காக இறந்து திரிகிறதை நான் பார்க்கவே இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் எல்லா காரியங்களிலும் நேர்த்தியும் நன்மையும் நிறைந்த மக்களாய் தங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாய் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை அதைத்தான் உங்களுக்கும் எனக்கும் சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, இந்த அக்டோபர் வரைக்கும் எப்படி நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்தீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இது புதிய நவம்பர் மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். உன் நம்பிக்கை வீண் போக்காது இருக்கக்கூடிய தேவனாகிய நான் இந்த புதிய நவம்பர் மாதத்திலே உன்னோடு கூட வந்து என்னென்ன விஷயத்திற்காக என்னை நம்பிக்கையோடு கூட நீ பின்பற்ற துவங்கினாயோ, நீ நம்பின உன்னுடைய நம்பிக்கையின்படி உன் எல்லைகளை ஆசீர்வதிக்க நான் உன்னோடு கூட இந்த மாதத்தின் எல்லா நாளிலும் கரம் பிடித்து உன்னை நடத்தும்படி உன்னோடு நான் வருகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை, கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துகிறதே, தேவனுடைய கிருபை உங்களை தாங்குகிறதே, தேவனாகிய கர்த்தருடைய மகிமை உங்கள் குடும்பங்களை சூழ்ந்து கொள்கிறதை கண்கூடாய் பிரத்யட்சமாய் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் இந்த மாதத்திற்கு நீர் தந்த நல்ல வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. இந்த மாதத்திலே சொன்னீர், கர்த்தாவே நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீர். எங்கள் நம்பிக்கையை வீண் போக்காத கர்த்தர் நீர் எங்களோடு கூட இந்த மாதத்தின் எல்லா நாளிலும் வருவேன் என்று சொன்னீரே. ராஜாவாகிய எசேக்கியா உம்மை நம்பின அவனை நீர் மெய்யாகவே விடுதலையாக்கி அசீரியர்கள் செத்த முகத்தோடு கூட தங்கள் தேசத்திற்கு திரும்பி போகக்கூடிய அளவிற்காக இந்த எசேக்கியாவுடைய நம்பிக்கையை வீண் போக்காத கர்த்தர் நீ துணையாய் நின்றதைப் போல இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் நம்பின நம்பிக்கைக்கு ஏற்ற பலன்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் நம்பின நம்பிக்கையின்படி நீர் அவர்களை விடுவிக்கும் தேவனாக, நீர் அவர்களை சூழ நின்று காப்பாற்றும் தேவனாக, கர்த்தாவை அசைவில்லாத வாழ்க்கை வாழும் பிள்ளைகளாக அவர்களை எடுத்து நிறுத்தும் தேவனாக, அவர்கள் நம்பின நம்பிக்கையின்படியே அவர்கள் எல்லைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் அப்படியே அற்புதங்களை செய்து உம் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நம்பின உங்களை ஆண்டவராகிய தேவன் கைவிடாமல் உங்கள் நம்பிக்கையை வீண் போக்காத கர்த்தர் இந்த நவம்பர் மாதத்தின் எல்லா நாளிலும் துணையாய் வந்து உங்களை காப்பாற்றுவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.